ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ சிஜிஎல் மேக்ஸ் பிளிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி டாபிக் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரியோடைய லைட்டாக ஒரு பேசிக்ஸ் பார்த்துட்டு ஸோ ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த sin 0, sin 30, sin 45, அதுமாதிரி cos 0, cos 30, cos 45, cos 60 இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது போக sin 180 வந்து 0, sin 270 -1, 360 0, அதேமாதிரி cos 180 -1, cos 270 0, cos 360 வந்து 1. 360 வந்தாலே அது வந்து 0 அந்த மாதிரி தான், சரிங்களா? 0 கணக்கில் தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், 0வும் 360யும் ஒரே மாதிரி வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மெயினாக இந்த டேபிள் தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா? ஸோ tan 30 1/√3, tan 60 √3, அதேமாதிரி சீக்கன் வந்து காசோடைய இன்வர்ஸ் அப்படியே. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து மெயினாக வந்து இப்போ sin² + cos² = 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர், பேஸு, ஹைப்போட்டனேஸு, சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து p² + b² = h² அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த h² மொத்தமாக டினாமினேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா p/h² + b/h² = 1. p/hனா என்னன்னு பார்த்தா sin θ இல்லையா? sin θ ஆப்போசிட் பை ஹைப்போட்டனேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரி cos θவோட வேல்யூ வந்து பேஸ் பை ஹைப்போட்டனேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அதோட ஸ்கொயர் தான் 1. அதனால தான் sin² + cos² வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இது போக அப்படியே வந்து இப்போ இதை சைனால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 + cot² θ = 1/sin² θ வந்திருக்கும். அது வந்து cosecant² θ வந்திருக்கும். ஸோ இதிலேருந்து cosecant² θ - cot² θவோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து cos² டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா tan² θ + 1 = secant² θன்னு வந்திருக்கும். ஸோ இதிலிருந்து secant² θ - tan² θ = 1 அப்படிங்கிற ஃபார்முலாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 3 ஃபார்முலாவில் தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா? இது வந்து 90 + θ 180 - θ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து 180 + θ 270 - θவும் வந்து தேர்ட் குவாட்ரண்ட் தான். அதுக்கப்புறம் 270 + θ 360 - θ வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ அந்த மாதிரி, சரிங்களா? அதேமாதிரி இந்த ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும், சரிங்களா? சைன் பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட், காஸ் பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட், டேன் பாசிட்டிவ் இன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். அதுக்கப்புறம் மெயினாக இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபார்முலா, சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ரைட்டு. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு சில சம்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் a + b = 90, இஃப் secant 4θ = cosecant θ + 20னா தென் θ is equal கேட்குறாங்க. அதாவது secant அதுக்கப்புறம் cosecant நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு தெரியும் secant 90 - θ = cosecant θ அப்படின்னு நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். இந்த a + b = 90 அப்படின்னா இங்கே secant 4θ = cosecant θ + 20 அப்படி இருக்கு இல்லையா? அப்போனா 4θ ப்ளஸ் இந்த θ + 20 இதை கூட்டினா வந்து எனக்கு 90 வரணும். அதுதான் a + b = 90ங்கிற கான்செப்ட். ஸோ 5θ = 70, θ is equal to 1 என்ன வரும் 30 16 சாரி 14 20 தானே வரும். θ = 14 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், secant θ is equal to cosecant 90 - θன்னு வந்திருக்கும் இல்லையா? 90 - θ. இப்போ இந்த இடத்துல secant 4θ அங்கே cosecant இருக்குது. அப்போ cosecantக்கு பதிலாக நீங்கள் secant போட்டிங்க அப்படின்னா 90 - θ + 20 அப்படி சொல்லி போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த 90 உள்ளே கொண்டு போகும்போது 90 - θ - 20 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ 70 - θன்னு வந்திருக்கும். ஓகே, 70 - θ. அப்போ 4θ = 70 - θ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு θவோட வேல்யூ வந்து 14 டிகிரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவோம், சரிங்களா? 4θ = என்ன வரும் 70 - 20 சாரி 70 - θ. அப்போ இந்த θ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது 5θ = 70, θவோட வேல்யூ 14 வரும். ஸோ இதுதான் வந்து a + b = 90 டிகிரி அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்து நம்ம பண்ணணும்,
சரிங்களா? ரைட்டு. இதிலே இன்னொரு சம்மு tan 4 theta equal to cot of 2 theta plus 30. Okay, so 4 theta plus 2 theta plus 30 equal to 90 degree. 6 theta 6 theta is equal to 60 degree. Theta is equal to 10 degree. Option B. Excuse me. ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்ம. ஸோ sin 5x minus 25 ஈக்குவல் டு cos 5y plus 25. அதே மாதிரி sin 90 minus theta ஈக்குவல் டு cos theta அப்படி வரும்போது ஸோ 5x minus 25 ப்ளஸ் 5y plus 25 இது கூட்டினா நமக்கு 90 வரும். a plus b ஈக்குவல் டு 90 ஃபார்மெட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அது எல்லாத்துக்குமே எப்படின்னா சைன் வந்தால் காசு அந்த மாதிரி வரும்போது, இங்கே டேன் வந்தால் காட்டு, அதேமாதிரி இங்கே வந்து சீக்கண்ட் வந்தால் கொசீக்கண்ட். சரியா? ஸோ இதில் 5x ப்ளஸ் 5y இந்த 25 அடி வாங்குகிறோம் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். தென் இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 18. ஓகே, அவ்வளோதான். அடுத்து பேசிக் கான்செப்ட். cot theta equal to root 7. Okay, so cosecant square minus secant square divided by cosecant square plus secant square என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? cot theta வேல்யூ வந்து ரூட் 7. ஓகே, ஸோ cot thetaனா என்னது? இப்போ சப்போஸ் இதை தீட்டான்னு எடுத்துட்டேன் அப்படின்னா cot thetaங்கிறது adjacent by ஆப்போசிட் இல்லையா? இப்போ ரூட் 7 இது அப்படின்னா இது வந்து 1. இதுதான் வந்து cot thetaவாக இருந்திருக்கும். அப்போ இது என்னவாக இருந்திருக்கும்? ரூட் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இல்லையா? இப்போ ரூட் 8. ஸோ இது வந்து ரூட் 8ஆக இருந்திருக்கும். ரூட் 8 எப்படி எழுதிக்கலாம்? 4 into 2, அப்போ 2 root 2ன்னு எழுதிக்கலாம் இதை. சரிங்களா? இப்போ நம்ம கொசிகன் டீட்டா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டெனஸ் பை ஆப்போசிட் இல்லையா? 2 root 2 டிவைட் பை 1. அதேமாதிரி சீக்கன் டீட்டா வேணும் அப்படின்னா ரூட் 2 root 2 டிவைட் பை ரூட் 7. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடணும். ஏன்னா கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. ஸோ கொசிகன் ஸ்கொயர் என்னவா இருந்திருக்கும்? 4 2 சார் 8 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் என்ன இருந்திருக்கும்? 8/7 டிவைட் பை 8 ப்ளஸ் 8/7. ஸோ இதில் 8 வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1/7 வந்து என்னவாக இருந்திருக்கும்? 6/7 6/7 டிவைட் பை இங்கே வந்து 8 ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கும் இல்லையா? 8 காமனாக எடுத்தோம்னா கேன்சல் ஆயிரும். 1 + 1/7 வந்து 8/7. ஸோ 6/7 டிவைட் பை 8/7 வந்துருக்கும். ஸோ 7 7 கேன்சல் ஆகி 6/8 இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 3/4 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 tan theta equal to 3. 4 tan theta minus 3 equal to 0. இப்போது 4 tan theta equal to 3. tan theta equal to 3/4. ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் போட்டுடலாம். இங்கே ஒரு தீட்டா போட்டிங்கன்னா 3 4 இது 5. ஸோ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா கேட்குறாங்க. ஸோ காஸ் 2 தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து ஃபார்முலா இல்லையா? இதை ஒரே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டுக்கலாம். போட்டோம்னா என்ன ஆயிரும்? இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆயிரும். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு ஆயிரும் இல்லையா? அப்போனா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாவுக்கு பதிலாக 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகே, ஸோ இந்த -1 கேன்சல் ஆயிரும். மேலே வந்து என்ன ஆயிரும்? 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ன்னு ஆயிரும். ஸோ இப்போ 2 ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? கரெக்டாக பண்ணுங்க. 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகே, ஸோ இப்போ என்ன இதில் 2வை காமனாக வெளில எடுத்தோம்னா 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா
டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம அப்படியே போட்டுடலாம். காஸ் தீட்டாவோட இல்லைன்னா 4/5. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் 16/25 டிவைடட் பை 16/25ன்னு வரும். ஸோ 25 ப்ளஸ் ஒரு 16 மைனஸில் இங்கே சரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி இங்கே மைனஸு மைனஸ் இந்த இடத்துல. ஸோ 2 காமனாக எடுத்தோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு இருக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்க போகுது. ஸோ விச் இஸ் tan ஸ்கொயர் டீட்டா இல்லையா? tan டீட்டா ஆல்ரெடி எனக்கு 3/4ன்னு தெரியும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் வந்து எனக்கு அப்படியே 9/16. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான். நான் அந்த இடத்துல மைனஸ் போகிறதுக்குள்ளே ப்ளஸ் போட்டேன், மிஸ்டேக் தான். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா தான். சரிங்களா? ரைட், 9/16 தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து சிம்பிளிஃபை 1 ப்ளஸ் சைன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். θ/2 θ/2 எல்லாத்துலேயுமே θ/2 இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டின்லேயும் θ/2 கொண்டு வர்ற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும். ஸோ 1 ப்ளஸ் சைன் டீட்டா minus cos theta divided by 1 plus sin theta plus cos theta. ஸோ எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த 1க்கு பதிலாக இதுவும் அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 ப்ளஸ் சைன் டீட்டாவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 sin θ/2 cos θ/2 அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ sin 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 2 sin θ cos θ. இப்போ இந்த தீட்டாவை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா sin θ இந்த சைடு வரும். இங்கே2 sin θ/2 cos θ/2ன்னு வரும். சரிங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். அதேமாதிரி மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? இப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம போட்டோம் இல்லையா? 2 cos ஸ்கொயர் θ -1 cos 2 θவோட வேல்யூ வந்து 2 cos ஸ்கொயர் θ -1 நம்ம போடலாம். அப்படி போட்டால் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒருவேளை 2 cos ஸ்கொயர் θ -1 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 2 cos ஸ்கொயர் θ/2 -1 இப்படி போடலாம்னா இந்த மைனஸ் உள்ள போய் இந்த 1 வந்து நமக்கு கேன்சல் ஆகாது. அந்த 1 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும், அந்த 1 எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு. என்னென்னா இப்போ காஸ் தீட்டாவை நம்மளால் வந்து 2 cos ஸ்கொயர் θ/2 -1 இப்படி எழுதலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா காஸ் தீட்டாவை 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் θ/2 இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணலாம். இந்த ரெண்டுமே நம்ம எழுதலாம். இந்த ரெண்டுத்துலேயே நம்ம இப்போ எதை கொண்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம லைட்டாக யோசிக்கணும். முதல்ல இந்த காஸ் தீட்டா வந்து எப்படி 2 cos ஸ்கொயர் θ -1 வந்துச்சு? காஸ் 2 தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் சைன் ஸ்கொயர் θ. ஓகேவா? இப்போ இந்த தீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் வந்து 2ஆல் டிவைட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் தான். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 2 cos ஸ்கொயர் θ -1 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போது இந்த ரெண்டு வேல்யூவில் 1 ப்ளஸ் சைன் டீட்டாக்கு பதிலாக 2 sin θ/2 cos θ/2 நான் போடுறேன். மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக நான் இதை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இதை போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கணும். ஒருவேளை இதை செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறத நான் போட்டேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் θ/2 இப்படி இருக்கும். அப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இந்த இந்த ப்ளஸ் 1 இந்த -1 கேன்சல் ஆகும். ஸோ அதேமாதிரி டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் சைன் θ/2 cos θ/2ன்னு இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல மேலே இருக்கிறத நம்ம போடுவோம் 2 cos ஸ்கொயர் θ/2 -1 இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த +1 இந்த -1 கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆகும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 sin θ/2 cos θ/2 மைனஸ் 2 sin ஸ்கொயர் θ/2 இருக்கும். டினாமினேட்டரில் 2 sin θ/2 cos θ/2 ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் θ/2 இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன காமனாக எடுத்துக்கலாம்? 2 sin θ/2 காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து cos θ/2 ப்ளஸ் இது ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் sin θ/2. ஓகேவா? இங்கே மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் ஆயிரும் டிவைடட் பை அதேமாதிரி 2 இங்கே வந்து cos θ/2 நம்ம வெளில எடுத்தோம் அப்படின்னா அதேமாதிரி cos θ/2 ப்ளஸ் ஒரு cos θ/2.
இங்கே sin θ/2 cos θ/2. ஸோ இது ரெண்டும் அப்படியே கேன்சல். ஓகே, இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். sin θ/2 cos θ/2 நமக்கு என்ன வரும்? tan θ/2. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அந்த θ/2 தான் நமக்கு மேட்ரு. அப்போ இதை எப்படிலாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த cos θ = 2 cos square θ/2 -1 1 - 2 sin square θ/2. இது எங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணால் அந்த 1 கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். பட் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் தான் எல்லாம் வரும். சரிங்களா? அடுத்து தென் 3 sin A + 4 cos A = 5. ஓகே, வேல்யூ ஆஃப் tan A என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே இந்த 5 வந்து எல்லா இடத்துலையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த 5 இங்கே இருக்கிற 5 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3/5 sin A + 4/5 cos A = 1. நமக்கு என்ன தெரியும்? sin square A + cos square A இதோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். அப்போது இங்கே ஒரு sin A இருக்குது, இங்கே ஒரு cos A இருக்குது. ஸோ இங்கே sin Aக்கு பதிலாக 3/5 இருக்குது, cos Aக்கு பதிலாக 4/5 இருக்குது. அப்போ நீங்கள் ட்ரையாங்கிளில் போட்டுற வேண்டியதான். ஸோ இது A அப்படின்னா இது 3, இது 4, இது 5 வந்து நமக்கு செட் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம tan A கண்டுபிடிச்சிடலாம். tan A = 3/4. ஆப்ஷன் A. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி ஸோ 4 - 2 sin square θ -5 cos θவோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. θவோட வேல்யூ வந்து 0லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லைனா இந்த sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 - cos ஸ்கொயர்னு போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து θ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 30 போட்டோம் அப்படின்னா 2 × இது ஒரு 1/4 வரும், -5 × இது வந்து ஒரு √3/2 வரும் 30 போட்டால். ஸோ இங்கே √3 இருக்குது, இங்கே √3 மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக 30 வந்து பாசிபிள் கிடையாது. சரிங்களா? அப்போ 45 போட்டோம் அப்படின்னா 4 - 2 × 1/2 -5 × 1/√2ன்னு வரும். ஸோ இதுவும் வந்து பாசிபிள் இல்லை. 60 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 - 2 × 3/4 -5 × ஒரு 1/2. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா 3/2 வருது. 4 - 3/2 -5/2. ஓகேவா? என்ன வரும்? மொத்தமாக வந்து 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 - 3 -5 = 0 வந்துடுது. அப்போ θவோட வேல்யூ 60 எடுத்தால் கரெக்டாக வருது. சரிங்களா? அப்போ sin θ + tan θ கேட்குறாங்க. sin 60 வந்து √3/2, tan 60 வந்து √3. ஸோ இதில் √3 காமனாக உள்ள எடுத்தோம் அப்படின்னா 1/2 + ஒரு 1 அது வந்து ஒரு 3/2 1/2 இல்லையா? அப்போ 3 √3/2 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan 72 - tan 27 - tan 72 tan 27. ஓகே, நீங்கள் இந்த tan 27 எப்படி பிரிச்சுக்கலாம்னா tan 45 + 27 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே. இப்போ tan A + B ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா tan A + tan B -1 - tan A × tan B. ஓகே, ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? tan 72. இந்த சைடு 1 + tan 27 / 1 - tan 27. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா tan 72 - tan 27 tan 72. இங்கேருந்து அந்த 27 tan 27 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா = 1 இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். tan 72 - tan 27 tan 72 - tan 27 தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தா 1 தான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா எக்ஸாம் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சரு. ஓகே, 72நாலே 45 + 27ன்னு பிரிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, இப்போ cos 13 + sin 13 / cos 13 - sin 13. ஸோ இதோட டேரெக்டாக நம்ம எப்படி போடலாம்னா 1 + tan 13 / 1 - tan 13 அப்படின்னு சொல்லி போடலாம். எப்படின்னா அது டேரெக்ட் ஃபார்முலாவும் கூட தான். சரிங்களா? cos θ + sin θ / cos θ - sin θவோட வேல்யூ வந்து 1 + tan θ / 1 - tan θ. பிகாஸ் இது வந்து காசால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் காசால் டிவைட் பண்ணோம். ரைட்டு. ஸோ இதே எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த 1க்கு பதிலாக tan 45 போடலாம் ப்ளஸ் ஒரு tan 13 / 1 -
1 இன்ட்டு தானே இருக்குது, அப்போ 1ன்னா tan 45னே போட்டுக்கலாம். இந்த tan 45ஓட வழி 1ஆக இருக்கிறது நமக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து tan a + b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ which is equal to tan a + b 45 + 13 which is equal to tan 58 degree. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அதுலேருந்து இது வருது, அதுக்கப்புறம் இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு போட்டிருந்தோம். tan 58 தான் இதுக்கான ஆன்சரு. டைரக்ட் வேல்யூ பேஸ்டு. ஸோ sin ஸ்கொயர் 60னா இப்போ 3/4 மைனஸ் cos ஸ்கொயர் 45னா 1/2 ப்ளஸ் சீக்கண்ட் 60னா cos 60யோட ரெசிப்ரோக்கல். cos 60 வந்து 1/2, ஸோ இது வந்து 2 ப்ளஸ் cos ஸ்கொயர் 40 ப்ளஸ் cos ஸ்கொயர் 50யோட வேல்யூ வந்து 1. cos ஸ்கொயர் 40 ப்ளஸ் cos ஸ்கொயர் 50னா என்னது? cos ஸ்கொயர் 50க்கு பதிலாக sin ஸ்கொயர் 40 போட்டுக்கலாம். ஸோ cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா வந்துடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 3 இருக்குது. இது என்ன வரும்? 3 - 2/4 ப்ளஸ் ஒரு 3 1/4 ப்ளஸ் ஒரு 3 1/4 ப்ளஸ் ஒரு 3 12 13/4. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 13/4. நெக்ஸ்ட்டு a = 60 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்? ஸோ 10 × sin 30 1/2 ப்ளஸ் 8 × cos 60 √3 sin 30 1/2 cos 60 1/2 தான். ஸோ ஒரு 1/2 டிவைடட் பை 7 × sin 180/2 sin 90, ஸோ 1 வரும். இது வந்து 12 × cos 60 ஒரு 1/2. ஸோ என்ன வரும்? 5 + 4 டிவைடட் பை கீழே வந்து 7 - 6 1. ஸோ 9 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. டைரக்ட் வேல்யூ பேஸ்டு. trigonometry identity. Okay, again cos square theta equal to 3 × cot square theta minus cos square theta. Okay, so வேல்யூ ஏதாவது போட்டு பார்ப்போம். 30 போட்டு பார்ப்போம். 30 போட்டால் என்ன வரும்? இந்த சைடு 3/4 வரும். இந்த சைடு 3 × cot 30 tan 30 வந்து என்னது? √3, அதோட ரெசிப்ரோக்கல் 1/3 மைனஸ் cos square 30. cos square 30னா வந்து cos 30 வந்து √3/2, அதை ஸ்கொயர் பண்ணால் 3/4 வரும். ஓகே, ஸோ இதை பண்ணினாலே நமக்கு வந்து 4 - 9 நெகட்டிவில் வருது. அப்போ 30 போட்டால் ஆன்சர் வராது. ஓகேவா? அடுத்து 60 போடுவோம். 45 இல்லாமல் 60 போடுவோம். 60 போட்டால் வந்து என்ன வரும்? cos square 60 cos square 60 வந்து என்ன வரும்? 1/4 ஈக்குவல் டு 3 × cot square 60. cot square 60 வந்து 3 √3 ஸ்கொயர் cot square 60யா? tan 60 வந்து √3, cot 60 வந்து 1/√3, ஸோ 1/3 வரும். மைனஸ் இது வந்து அகைன் ஒரு 1/4 என்ன வரும்? 3 × 4 - 3 1/12 இல்லையா? 4 - 3/12. ஸோ 3/4னா 1/4 வச்சு. ஸோ தீட்டாவோட வேல்யூ 60 தான் வந்து கரெக்டு. சரிங்களா? அப்போ 1/2 × சீக்கண்ட் 60. சீக்கண்ட் 60 வந்து என்னது? cos 60யோட ரெசிப்ரோக்கல். cos 60 வந்து 1/2, ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் 2 ப்ளஸ் sin 60 வந்து √3/2. இது வந்து இன்வெர்ஸில் இருக்குது, -1ல் இருக்குது. அப்போ 1/ல போகணும். சரியா? ஸோ இந்த 2 அடிச்சிடலாம். அப்போ 1 + √3/2 the whole power -1. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/1 + √3னா 2 + √3 டிவைடட் பை 2னா மேலே இந்த 2 போயிடும். ஓகேவா? 2/2 + √3ன்னு வரும். ஸோ காஞ்சிகேட் எடுத்திருக்காங்க ஆப்ஷன்ஸில். இந்த ஆப்ஷன் டேரெக்டாக இல்லை. ஸோ காஞ்சிகேட் எடுத்தால் 2 × 2 - √3 டிவைடட் பையில் a² - b² போட்டால் 1 வந்துருக்கும் டினாமினேட்டரில். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 + tan square 2a ப்ளஸ் cot square 2a டிவைடட் பை secant 2a cosecant 2a. ஸோ 1 + tan square 2a ஒரு ஃபார்முலாவாக எழுதிக்கலாம் நம்ம. அதே பேர் ப்ளஸ் இன்னொரு 1 இருக்குது, 1 + cot square 2aன்னு எழுதிக்கலாம் இல்லையா? டிவைடட் பை secant 2a cosecant 2a. இப்போது இந்த 1 + tan square 2aக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? secant square 2aன்னு போட்டுக்கலாம். அதேமாதிரி 1 + cot squareக்கு பதிலாக cosecant square 2aன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பையில் secant 2a cosecant 2a அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 2 times of secant square 2a into cosecant square 2aன்னு போடலாம். இதுவும் ஃபார்முலா தான். அது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ secant square theta + cosecant square theta இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து எப்படி போட்டுக்கலாம்? 1/cos square theta
இதை வந்து 1 sin square theta போட்டுக்கலாம். 1 sin square theta. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin square theta ப்ளஸ் cos square theta divided by cos theta into sin thetaன்னு வந்திருக்கும் இல்லையா? cos square theta into sin square thetaன்னு வந்திருக்கும். ஸோ மேலே வந்து 1 வந்துடும். அப்போ 1 cos square thetaனா நமக்கு secant square thetaன்னு தெரியும். 1 sin square thetaனா வந்து cosecant square thetaன்னு தெரியும். ஸோ அதை தான் நான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ secant square 2a ப்ளஸ் cosecant square 2aனா secant square 2a cosecant square 2a. அதேமாதிரி கீழே வந்து secant 2a cosecant 2aன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து secant 2a இன்ட்டு cosecant 2a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதை வச்சே நம்ம போட்டுடலாம். x is a real quantity. What is the minimum value of 25 cos square x plus 9 secant square x? ஸோ மினிமம் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். cos square secant square இருந்தால் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. மினிமம் வேல்யூ வந்து 2 root ab. ஸோ அப்போ 2 into root of a வந்து என்னது 25 into b வந்து 9. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 5 3 15 5 3 15 2 into 15 30 வரும். ஸோ இதுக்கு மினிமம் வேல்யூ வந்து 30. சரிங்களா? 25 into 9க்கு ரூட் எடுத்தோம்னா 5 into 3ன்னு வரும். ஸோ 2 into 5 into 3 ஸோ 30 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 2 root ab. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 2 sin theta ப்ளஸ் 3 cos theta. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 2 sin theta ப்ளஸ் 3 cos theta இந்த இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ வந்து root of a square plus b square. ஸோ root of a square plus b square is equal to என்ன வரும் 4 plus 9 root 13 வரும். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து what is the maximum value of 7 cos a plus 24 sin a plus 32. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா sin காசுக்கு. ஸோ ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர்னு வந்திருக்கும் ப்ளஸ் 32. ஸோ இந்த 7 24ங்கிறது ட்ரிப்ளெட் இல்லையா? அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் வந்து 25 ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 25 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 57. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 57. சைன் காசு வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி சொல்லி வரணும். சரிங்களா? ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா இந்த ஃபார்மேட்டில் வந்து வந்துச்சுன்னா. அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இது வந்து மட்டும் கொஞ்சம் வேறு கொஷின்ஸ். வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7/25 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 15/17. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7/25 அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/25 இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15/17 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போனா இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து எக்ஸை பேஸ் பண்ணி, இன்னொன்று வந்து ஒய்யை பேஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ எக்ஸை பேஸ் பண்ணி காஸ் எக்ஸ் வந்து 7/25னா இது 7 இது 25 அப்படின்னா அப்போ இது வந்து 24 இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி காஸ் ஒய் வந்து இது 15 இது 17 அப்படின்னா 8 15 17ங்கிற ட்ரிப்ளெட்டு. ஸோ இப்போ இதில் இருந்து நமக்கு சைன் எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். சைன் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 24/25. அதேமாதிரி சைன் ஒய்யோட வேல்யூ வந்து 8/17. அதேமாதிரி காசு டேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ கொஷினில் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சரில் ஃபுல்லாக பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 304/425 அப்படி இருக்குன்னா, இப்போ நான் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இதோட வேல்யூ தான் வந்து 304/425 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி காட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் 297/425, காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் 297/425 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா நான் போட போகிறேன். சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. சரிங்களா? ஸோ இது வந்து 304/425 வருதான்னு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் அந்த மாதிரி தான் போட போகிறேன். இப்போ சைன் எக்ஸ் வந்து 24/25, காஸ் ஒய் வந்து என்ன வரும்? காஸ் ஒய் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் 15/17.
மைனஸ் அதேமாதிரி காஸ் எக்ஸ் வந்து 7/25 இன்ட்டு சைன் ஒய் வந்து என்ன வரும் 8/17. ஸோ இதை சால்வ் பண்ணால் டினாமினேட்டரில் 25 இன்ட்டு 17 அது வந்து 425 தான். 24 இன்ட்டு 15 மைனஸ் ஒரு 56. 24 இன்ட்டு 15 எவ்வளவு? 20 இன்ட்டு 15 வந்து ஒரு 300, அப்படின்னா ஒரு 360. 360 54 போச்சுன்னா 304/425 வந்துருச்சு. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஸோ இது ஆப்ஷன்ஸில் தான் செக் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஓகே ரைட். ஸோ நான் ஒரு ட்ரிகனாமெட்ரியோட ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலையும் நம்ம ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவை நம்ம வேறு இது பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.